எபேசியர் நிருபத்தின் கேள்வி பதில். கேள்வி: எபேசியர் நிருபத்தை எழுதியது யார்? பதில்: அப்போஸ்தலனாகிய பவுல். கேள்வி: எபேசியர் நிருபம் எழுதப்பட்ட காலம் எது? பதில்: எபேசியர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 60ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. கேள்வி: எபேசியர் நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? பதில்: எபேசியர் நிருபத்தில் மொத்தம் 6 அதிகாரங்கள் உள்ளது. கேள்வி: எபேசியர் நிருபத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது? பதில்: எபேசியர் நிருபத்தில் மொத்தம் 155 வசனங்கள் உள்ளது. கேள்வி: எபேசியர் நிருபம் எந்த இடத்தில் எழுதப்பட்டது? பதில்: எபேசியர் நிருபம் ரோம் நகரத்தில் எழுதப்பட்டது. கேள்வி: எபேசியர் நிருபத்தின் தன்மை என்ன? பதில்: எபேசுவில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதிய கடிதம். கேள்வி: எபேசியர் நிருபம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: எபேசியர் நிருபம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி: அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை மக்களுக்கு எவைகள் உண்டாவதாக என்று கூறினார்? பதில்: கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறினார். கேள்வி: பிதாவாகிய தேவன் எவைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? பதில்: ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கேள்வி: நாம் எப்போது கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? பதில்: உலகத் தோற்றத்திற்கு முன்னே. கேள்வி: இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது எது? பதில்: பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கேள்வி: இரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது எது? பதில்: இரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது சத்திய வசனம். கேள்வி: இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: பிதாவானவர் யாரை தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்தார்? பதில்: இயேசு கிறிஸ்துவை வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்தார். கேள்வி: எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு எது? பதில்: கிறிஸ்துவின் சரீரமான சபை. கேள்வி: நாம் எவைகளில் மரித்தவர்களாயிருந்தோம்? பதில்: அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்களாயிருந்தோம். கேள்வி: முற்காலத்தில் நாம் எதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம்? பதில்: இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம். கேள்வி: இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் யார்? பதில்: இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் தேவன். கேள்வி: நாம் எதினால் இரட்சிக்கப்பட்டோம்? பதில்: கிருபையினால் இரட்சிக்கப்பட்டோம். கேள்வி: முன்னே மாமிசத்தின்படி நாம் யாராயிருந்தோம்? பதில்: புறஜாதிகளாயிருந்தோம். கேள்வி: அக்காலத்திலே நாம் எதற்கு அந்நியராயிருந்தோம்? பதில்: வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராயிருந்தோம். கேள்வி: முன்னே தூரமாயிருந்த நாம் யாருக்கு சமீபமானோம்? பதில்: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு சமீபமானோம். கேள்வி: பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எதுவாக கட்டப்பட்டிருக்கிறோம்? பதில்: தேவனுடைய வாஸ்துஸ்தலமாக கட்டப்பட்டிருக்கிறோம். கேள்வி: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் கொண்டிருந்தது எது? பதில்: அனாதி தீர்மானம். கேள்வி: தேவன் யாரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்?
பதில்: இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கேள்வி: இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு எவைகள் உண்டாயிருக்கிறது? பதில்: தைரியம், திடநம்பிக்கை உண்டாயிருக்கிறது. கேள்வி: நாம் எதிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும்? பதில்: அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும். கேள்வி: நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: எதற்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும்? பதில்: அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். கேள்வி: நாம் அனைவரும் யாரை பற்றும் அறிவில் ஒருமனப்பட்டவர்களாக வேண்டும்? பதில்: தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவில் ஒருமனப்பட்டவர்களாக வேண்டும். கேள்வி: கிறிஸ்துவின் சரீரம் என்பது எது? பதில்: திருச்சபை. கேள்வி: திருச்சபை பக்தி விருத்தி அடைய யார் யாரை ஏற்படுத்த வேண்டும்? பதில்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் ஆகியோரை ஏற்படுத்த வேண்டும். கேள்வி: நாம் இனி எப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது? பதில்: குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. கேள்வி: அன்புடன் எதை கைக்கொள்ள வேண்டும்? பதில்: அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். கேள்வி: நாம் எல்லாவற்றிலும் யாருக்குள் வளர வேண்டும்? பதில்: தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். கேள்வி: தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் யார்? பதில்: புதிய மனுஷன். கேள்வி: நாம் கோபம் கொண்டாலும் எதை செய்யக்கூடாது? பதில்: பாவம் செய்யக்கூடாது. கேள்வி: நாம் எதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும்? பதில்: பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். கேள்வி: எவைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது? பதில்: கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கேள்வி: கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் எதை பேச வேண்டும்? பதில்: பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். கேள்வி: நாம் யாரை துக்கப்படுத்தக்கூடாது? பதில்: தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. கேள்வி: ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பதில்: தயவும் மன உருக்கமும் இருக்க வேண்டும். கேள்வி: இயேசு கிறிஸ்து தம்மை எப்படிப்பட்ட காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்? பதில்: சுகந்த வாசனையுள்ள காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கேள்வி: பரிசுத்தவான்களாய் உங்களுக்குள்ளே எது சொல்லப்படக்கூடாது? பதில்: வேசித்தனம், பொருளாசை, வேறெந்த அசுத்தம் ஆகியவை. கேள்வி: விபச்சாரக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், பொருளாசைக்காரன் ஆகியோர் எதில் சுதந்திரம் அடைவதில்லை? பதில்: தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. கேள்வி: எவர்களுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கக்கூடாது? பதில்: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கக்கூடாது. கேள்வி: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நாம் எதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? பதில்: காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கேள்வி: எவைகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கொள்ள வேண்டும்? பதில்: சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு ஆகிய வழிகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். கேள்வி: மனைவிக்கு தலையாய் இருக்கிறது யார்? பதில்: மனைவிக்கு தலையாய் இருக்கிறது புருஷன். கேள்வி: சபைக்கு தலையாய் இருக்கிறது யார்? பதில்: சபைக்கு தலையாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து. கேள்வி: நம்மை உண்டாக்குறதற்கு யாரை கனம் பண்ண வேண்டும்? பதில்: தகப்பனையும் தாயையும்
கனம் பண்ண வேண்டும்? கேள்வி: பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் எப்படி வளர்க்க வேண்டும்? பதில்: கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். கேள்வி: வேலைக்காரர் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பதில்: வேலைக்காரர் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கேள்வி: யாருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும்? பதில்: தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். கேள்வி: நமக்கு யாரோடு போராட்டம் உண்டு? பதில்: துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கேள்வி: தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எது? பதில்: சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயுத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, பட்டயம் என்னும் தேவனுடைய வசனம் என்பவைகள். இதுவரை பொறுமையுடன் பார்த்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.